முதலாவதாக இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நாள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வெளியே வரணும் என்கிறதை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமும் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். உபாகமும் 28வது அதிகாரத்திலே 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 12வது வசனத்தை, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன், ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன், ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு நன்மையை நான் கட்டளையிடுவேன். அந்த நன்மையை கட்டளையிடுகிற அந்த நேரத்தில் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். திறந்து இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடனோடு கூட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆனா நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் ஆணித்தரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடனில் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு மிக அவசியமான ஒன்று, நீங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பரிசுத்த வேதாகமம் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆண்டவர் கடனை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுப்ப, நீ நிறைய பேருக்கு கடன் கொடுப்பப்பா. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில முதலாவதாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடன் வாங்குவது தவறு என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வராட்டா நீங்க நிச்சயமா கடனில் இருந்து வெளியே வரவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கடனை குறித்து அவர்களுக்குள்ள ஒரு நிரூபிக்கிற சக்தி இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன், கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. நிறைய பேர் கடன் வாங்குறதை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனா நீங்க கடன் வாங்குறத நியாயப்படுத்துகிற வரைக்கும், நீங்க கடன் வாங்குறத நிரூபிக்கிற வரைக்கும் நிச்சயமா சொல்றேன், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களாலே வெளியே வரவே முடியாது. முதல்ல வேதத்தின்படி நான் வெளியே இருந்தெல்லாம் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்பா நீ கடன் வாங்க கூடாதுப்பா, நீ வாங்குறது தப்புப்பா, கடன் வாங்குறது தவறு. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடன் வாங்குறது சரின்னு சொல்லி கொடுக்க கூடாது, கடன் வாங்குறது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும். அதான் இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் என்னுடைய மகன் ஸ்கூல்ல எக்ஸாம்ல ரொம்ப அந்த எக்ஸாமை எழுதாம அவன் மார்க் ரொம்ப குறைவாய் அவன் வாங்கிட்டு வந்தான். அப்ப அவனுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் அவன்கிட்ட பார்த்து கேட்டேன், என்னப்பா இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்ப நீ மார்க் கம்மியா எடுத்திருக்கிற, இதுல மார்க்கே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், இல்ல டாடி, நான் பெண்ணு வச்சிருந்தேன், அந்த பெண்ணை காணோம், அந்த பெண்ணு ஒன்றும் இல்லாம போயிருச்சு, நான் எழுதுறதற்காக பெண்ணை தேடினேன், கண்டுபிடிக்க முடியாதனால நான் கொஞ்ச நேரம் எழுதாம இருந்தேன், மிஸ்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பெண்ணை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பெண்ணை காணோமா அப்படின்னா நீ எக்ஸாமே எழுத வேண்டாம், போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பக்கத்துல வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனாலதான் இந்த எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கு. என்ன, அவங்க மட்டும் அந்த பேனாவை வாங்குறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்திருந்தா நான் அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீ கொண்டு போகாதது தப்பு,
தப்பு. நீ வந்து பேகுக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதது உங்க தப்பு. இன்னொரு பிள்ளை இன்னொரு பையன் அவனுக்கு எழுதுறதற்காக அவன் வந்து ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ கொண்டு வந்திருப்பான். உனக்கு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை எழுதுறதற்கு பெண் இல்லாம போயிருச்சுன்னா அது மிகப்பெரிய. அதனால மிஸ் சொன்னது வந்து தவறெல்லாம் கிடையாது. மிஸ் சொன்னது சரிப்பா, நீ வந்து நீ எழுதாம இருக்கிறதா கரெக்ட், நீ கொண்டு போகல. அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது அப்படின்றது மாதிரி அவனிடத்துல பேசினோன்னு அவன் சொன்னான், ஒரு பெண்ணெல்லாம் வாங்குறதெல்லாம் தப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாப்பா, ஒரு பெண்ணு வாங்குறது கூட தப்புப்பா. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம எதை கத்து கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இன்னொருத்தரிடத்துல நம்ம வந்து வாங்குறது தப்புன்றத நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கிறது இல்லை. தயவு செய்து இந்த கடன் பிரச்சனையிலே உங்களுடைய வம்சத்தோட இந்த கடன் பிரச்சனை முடியட்டும், உங்க தலை மேல இருந்ததோட முடியட்டும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் இனி உங்க சன்னதிக்கு இந்த கடன் பிரச்சனை தொடரவே கூடாது. அப்போ தொடராம இருக்கணும் அப்படின்னா கடன் என்கிற ஒன்று தவறு என்கிறத உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்க கற்றுக் கொடுங்க. நீங்க என் மேல தயவு செய்து கோச்சுக்காதீங்க, நான் சொல்ல வரத தொடர்ந்து நீங்க கவனிங்க. அப்போ உங்களுக்கு புரியும் கடன் வாங்குறது தவறா சரியா அப்படின்றது. உங்களுக்கு கடைசி இந்த செய்தி முடிக்கும் போது புரியும், கடன் வாங்குறது தவறு என்று உங்களுடைய வருங்கால சன்னதிக்கு நீங்க சொல்லி கொடுக்காட்டா நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளையும் உங்களையும் கடனிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது தவறு என்று தெரிவதே இல்லை. இதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தண்ணி அடிக்கிறதுக்காக கடன் வாங்கினேன்? நான் என்ன ஜாலியா இருக்கிறதுக்காக கடன் வாங்கினேன்? நான் என்ன வீடு பெரிய பங்களாவோட இருக்கிறதுக்காக கடன் வாங்குறேன்? நான் வந்து கடன் வாங்கினது நல்ல ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கடன் வாங்குறதற்கு காரணம் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, அதனால நான் வந்து கடன் வாங்கினேன். சாப்பிடாம அப்ப செத்து போறதுக்கா? இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு அந்த கடனை வேலை செஞ்சு கூட முடிக்கலாம், அதனால சாப்பிடுறதற்காக கடன் வாங்கினேன். அப்படி நிறைய பேர் நியாயப்படுத்துவார்கள். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது கூட வேதத்தின்படி நான் தவறுனா சொல்லுவேன். நமக்கு முன்பாக நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நான் நிறைய புத்தகத்துல வாசிக்கிறேன். அப்போ திருநெல்வேலியில ஆபிரகாம் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்து அவருடைய பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து அவர் வெளிநாட்டில் இருக்காங்க. மாதம் அவர்கள் கொடுக்கிற தசம பாகத்துல ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை அவர் தாங்குகிறார். இன்னைக்கு அவ்வளோ பெரிய பாஸ்டராக மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருக்கிறார். அப்போ அவர் சொல்லும் போது அவருடைய சாட்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னாரு, முதல்ல திருநெல்வேலியில அந்த ஊழியத்திற்காக வரும்போது அவருக்கு யாருமே வீடு கொடுக்கல. இவர் வந்து இவருடைய கையில அதிகமான வருமானம் எதுவும் இல்லை, அதனால சின்ன வாடகைக்கு தான் ஒரு வீடு பார்க்கணும். அப்போ ஒரு குட்டியா வாடகைக்கு வீடு கேட்டாமா, யாருமே வீடு கொடுக்கலையா. அப்போ கடைசியில ஒரு மளிகை கடை சொன்னாராமா, எப்பா இதுல ஒரு வீடு இருக்கு, கிட்டத்தட்ட 6-7 வருஷமா இந்த வீடு பூட்டிட்டு இருக்குது, இந்த வீடை வேணா கேளு, கண்டிப்பா அந்த ஓனர் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனா ஒண்ணு நீ அந்த வீட்டுல பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொன்னாராமா. அவங்க போய் கேட்டாராமா, உங்க வீடு கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராமா, எப்பா வீடு கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு வீட்டுக்கு நீ வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வீட்டுல ஒன்னால குடியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்பாக அந்த வீட்டுல குடியிருந்த 4 பேர் தற்கொலை செய்து செத்து போயிருக்காங்க. 4 டெனன்ட், ஒருத்தங்க வருவாங்க, அவங்க தற்கொலை, அந்த வீட்டுல ஒரு தற்கொலை நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு தற்கொலை நடக்கும், இப்படியே கண்டினியூவா ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டு 4 சூசைட் அந்த வீட்டுல நடந்திருக்குது. அதனால அந்த வீட்டுக்கு யாருமே வராம இன்னைக்கு 1-2 வருஷமா அதை பூட்டி தான் வச்சிருக்கோன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அவர் வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு வாடகை கூட வாங்காம அந்த வீட்டுல வந்து ஃப்ரீயா அவர் இருந்தாராம். அங்க திருமணம் ஆச்சு, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. திடீரென்று சாப்பிடுறதற்கு ஒரு வசதியுமே இல்லை, ஆனா எந்த காசுமே கையில இல்ல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் சாப்பிடல, மனைவி சாப்பிடல, பிள்ளை இனி குழந்தை, அந்த குழந்தைக்கு தண்ணி ஊத்தி இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பசினால கத்தும் போது ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக நான் வந்திருக்கிறேன், இந்த குழந்தை பசினால இருக்குது, எப்படியாவது ஒரு ஆகாரம் கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா யாருடைய வீட்டிலையும் போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் கடன் கொடுங்க, இந்த மாதிரி என் குழந்தை இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதுன்னு அவர் கேட்கவே இல்லையாமா. திடீர்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க 3 இட்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 இட்லி. அந்த 3 இட்லியில ஒரு இட்லியை தன்னுடைய குழந்தைக்காக கொடுத்துட்டு 2 கணவன் மனைவியா சாப்பிட்டு அன்னைக்கு படுத்து தூங்குனாங்களாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் வந்து கடன் வாங்குறத அவங்க தப்புன்னு தான் நினைச்சாங்க.
அவங்க தப்புன்னு தான் நினைச்சாங்க. அவங்க வந்து சரி அப்படின்னு நினைக்கவே இல்லை. நீங்க டிபிஎம் திருச்சபையை ஸ்தாபித்த அந்த தலைமை போதகருடைய சாட்சியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த தலைமை போதகர் தன்னுடைய பையன் பசினால அப்படியே துவண்டு போய் கிடக்குறாராம். அப்ப அவனை வந்து கையில தூக்கி எடுத்தா, நான் சொல்லியிருக்கேன், கையில தூக்கி எடுத்தாராமா. எடுத்து அவனை பார்த்து கேட்டாராமா, உனக்கு எதிர்காலத்துல நீ என்னவா மாற விரும்புற அப்படின்னு. ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன்னு சொன்ன உடனே தொப்புன்னு கீழே போட்டாராமா. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பசியை நீ தாங்கி தான் ஆகணும் அப்படின்னாராம். சோ பரிசுத்தவான்கள் இன்னொருத்தரிடத்துல கை நீட்டுறத அவங்க தவறு அப்படின்னு நினைச்சாங்க. ஆண்டவரும் நமக்கு நிறைய இடத்துல வந்து கடன் வாங்குறத நியாயம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எப்பா உனக்கு இருக்கிறதுல நீ பெஸ்டா பண்ணுப்பா, இருக்கிறதுல நீ சரியா செய்ப்பா. பாருங்க, ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. 2-3 நாள் இப்ப கடந்து போயிருச்சு. ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பசினால ஆயிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப களைச்சு போயிருக்காங்க, இனி வீடுகளுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த சீடர்களை பார்த்து சொல்றாரு. உடனே சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இத்தனை பேர், அத புருஷர்கள் மட்டும் 5000 பேர், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு நம்ம எப்படி ஆண்டவர் ஆகாரம் கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி இந்த இடத்துல இருக்கிற கடைகளில எல்லாம் போய் வாங்கினா கூட நமக்கு வந்து சரியராது அப்படின்னு சொல்றாங்க. உங்களிடத்துல என்னப்பா இருக்குது? அப்போ அந்த இடத்துல இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன். அவங்க சீடர்கள் சொல்றாங்க, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே அவர்கிட்ட கொண்டு வர சொல்றாரு. ஆண்டவர் வந்து இத்தனை ஜனங்களை போஷிக்கிறதுக்கு இது பத்தாதுன்னு சொல்லல, இல்லனா ஊர்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல. அந்த இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து எல்லாருக்குமே கொடுத்தார். அது மட்டும் இல்ல, நீங்க தீர்க்கதரிசியை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி விறகு பொறுக்க வந்த அம்மாட்ட சொல்றாரு, என்னம்மா என்ன இருக்கும் இடத்துல? அப்ப அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, எனக்கு ஒரு இனி பெரிய 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 ஆசீர்வாதம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு அடைய சுடுற அளவுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, இந்த மாவுல ஊத்திய ஒரு அடைய சாப்பிட்டு நானும் என் குழந்தையும் அவ்வளவுதான் சாகணும். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, இருக்கிறத கொண்டு வா, இருக்கிறத கொண்டு வா. சோ வேதம் வந்து கடன் வாங்குறத என்கரேஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நீங்கள் பாருங்கள். பிறப்பை பார்க்கும்போது அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, அவர் மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே அவர் கிடந்தார். ஏன் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய கொட்டாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க முடியாதா? அதற்கு வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதா? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நல்லாவே தெரியும், தன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தை இந்த தேசத்தை ஜனங்களை ரட்சிக்க போற குழந்தை, அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த குழந்தையை பெத்தெடுக்கணும்னு அவங்க நினைச்சு ஏதோ உதவி கேட்க வேண்டியதானே? அப்படி போய் இருக்கலாம் இல்ல? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரும் அதை அனுமதிக்கல, அவங்களும் அதை செய்யல. சோ நீங்கள் இன்றைக்கு, அதான் நான் இன்றைக்கு கொடுக்கிற இந்த ஒவ்வொரு செய்தியினுடைய தலைப்புமே வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜெப குறிப்பு தான், ஜெப குறிப்பு தான். சோ என் ஜெபத்துல என் கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், என் பிள்ளை இப்படி இருந்துச்சு அதனாலதான் வாங்கினேன், இப்படி என் பையன் இருந்தா அப்படிதான் நான் வாங்கினேன், அதற்கெல்லாம் நான் பின்பாக சொல்றேன். இல்ல இல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடன் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே, தவறுதான் ஆண்டவரே. உங்க மனசுக்குள்ள அதை குறித்து நியாயப்படுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கவே முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது, கஷ்டம் எனக்கு புரியுது. பாஸ்டர் என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு பெரிய காரியத்திற்காக வாங்கினேன் தெரியுமா, எதற்காக இந்த கடன் வாங்கினேன் தெரியுமா? நீங்க போய் அதை தப்பா நினைச்சிட்டு இது தப்புன்னு சொல்றீங்க. அந்த சூழ்நிலையில இருந்தா உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நீங்க எல்லாம் வாங்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. நீங்கள் 1000 வார்த்தை என்ன பார்த்து சொன்னாலும் நான் வேதத்தின்படி அந்த வார்த்தையை சொல்றேன். இல்ல இல்ல, நீயும் கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்குறது தவறான்னு கேட்டா தவறுதான். இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரான ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார். இன்னைக்கு அவர் நல்ல வசதி உள்ளவர், அவருக்கு நிறைய பணம், நிறைய சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனா அவருடைய திருமணம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு நினைச்சிருந்தாலும் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா என்னுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பழைய பேண்ட் பழைய சட்டை அதை போட்டுட்டு தான் என் திருமணத்தை செஞ்சேன். ஏன் அப்படின்னா, கடன் வாங்க கூடாது, கடன் வாங்குறது தவறு என்கிற ஒன்றை என் மனசுல அன்னைக்கே பிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபத்தோடயே இருக்கட்டும். டாடி கடன் வாங்கினது தப்பு தான் டாடி, கடன் வாங்கினது தவறுதான் ஆண்டவரே, தவறுதான் ஆண்டவரே, தவறுதான் ஆண்டவரே. சோ இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை உங்களோட கூட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு, ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்.
இப்போ 7 காரியத்தை, இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், கடன் வாங்கினது தப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் நீங்க நியாயப்படுத்த கூடாது அப்படின்னா இந்த 7 காரியம் உங்களுக்கு உதவி செய்யும். நம்பர் 1, முதலாவதாக கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்றதை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சோ 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 12வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இந்த வார்த்தையை குறித்து அநேக நாட்கள் நான் பிரசங்கத்துல கூட சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா என்கிறது இவன் சாதாரணமானவன் அல்ல. ஆண்டவருடைய அற்புதத்தை நேருக்கு நேராக நீங்கள் முன்பான இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த ஆசா அவன் பண்ணின ஜெபம், அவன் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட அற்புதம், அவனுக்கு விரோதமாய் வந்த லட்சக்கணக்கான பேரை ஜெயித்தது எல்லாத்தையும் அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனா திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான். இந்த பின்மாற்றத்திற்குள்ள போகும்போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா வியாதி வந்துருச்சு. வேதம் இந்த இடத்துல சொல்லுது, அவனுடைய காலிலே நோவு, அந்த வியாதியை கண்டு அந்த நேரத்திலும் அந்த வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுடைய கால்களிலே வந்த வியாதி எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா கர்த்தரை தேடுறதற்காக அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்காகத்தான் அந்த வியாதி. அவன் உண்மையாய் ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த வியாதி அவனுக்கு சரியா இருக்கும். ஆனா அவன் கர்த்தரை தேடாம பரிகாரிகளையே தேடினதுனால அந்த வியாதி அவனுக்கு சரியாகலன்னு பைபிள் சொல்லுது. சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் நீங்க கடன் வாங்குனீங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. சோ அப்போ விசுவாசம் இல்லாதது தவறா அப்படின்னு கேட்டா, எஸ், கர்த்தரை நம்பாதது, கர்த்தரை விசுவாசிக்காதது தவறு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். சோ நீங்க கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா ஃபெய்த் இல்ல. கடன் வாங்குறதை நிரூபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க கடன் வாங்குறதுக்கு வேற எதுவுமே நீங்க நிரூபிக்கங்க இல்ல. பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாங்க, அந்த இடத்துல ஆபரேஷன் இம்மிடியேட்டா பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, என் கையில காசே இல்ல, நான் போய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல. உங்க கையில காசு இருந்து நீங்க மருத்துவமனையில செலவு பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப காசு இல்ல. ஆனா நீங்க கடன் வாங்குவீர்களே, ஆனால் நிறைய பேரிடத்துல என்ன குறைவா மாறிச்சுன்னா ஃபெய்த், விசுவாசம் குறைவாய் மாறுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து வாங்கியிருந்தா கூட அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் ஆண்டவர் தராரு. நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். நம்முடைய திருச்சபையில ஒரு நாள் ஒரு பிரதர் மிக ரொம்ப சிக் ஆயிட்டாரு. அப்போ சிக்காகும் போது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அவருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருடைய மனைவி அழுறாங்க சர்ச்சில், பாஸ்டர் இந்த மாதிரி 1 பைசாவும் இல்ல பாஸ்டர், இப்பவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம இதுக்கடையில போய் கடன் வாங்கி ஆபரேஷன் பண்ணுனா எப்படி நம்ம இந்த கடனை கட்டுவோம், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொன்னா எங்க கணவனார் சொல்றாரு, என் மேல உனக்கு அக்கறையே இல்ல, என் மேல உனக்கு பாசமே இல்ல, நான் சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன்ல, இன்னைக்கு எனக்கு ஆபரேஷன் பண்ணணும், நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னா உனக்கு என் மேல பாசம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் மேல பாசம் இல்லாம எல்லாம் இல்ல பாஸ்டர், எனக்கு நிறைய ஃபெய்த் இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் நிச்சயமா ஆபரேஷனே இல்லாம விடுதலை கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை
நம்பிக்கை இருக்கு பாஸ்டர், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவரிடத்துல நான் பேசினேன், பிரதர் விசுவாசிக்கலாம் பிரதர், ஆண்டவரால முடியாது எதுவும் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை தருவார்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல, நான் சரியாயிருவேன் அப்படின்னு. அதே போல எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிருங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா தடுத்து போடுவாரு, நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன நபரை டாக்டர் வந்து கடைசி அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்து, உங்களை யார் உள்ள வர சொன்னா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆபரேஷன், அது தொண்டையில இருக்குது, அது பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லாம போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனவரை வெளியே அனுப்பி விட்டாங்க. அவங்க வந்து கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துறாருன்னு நான் என் கண் கூட பார்த்துட்டேன். இன்னைக்கும் அந்த குடும்பம் திருச்சபையில சாட்சியா தான் இருக்கிறது. சோ நம்பர் 1, நான் எல்லாரையுமே சொல்லல, இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு சில நீங்க கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா, உங்களுடைய விசுவாச குறைவினாலதான் நீங்க கடன் வாங்குனீங்க. கர்த்தரை நம்பாததுனால உங்களுக்கு பொறுமை வரல, கர்த்தரை நம்பாததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் செய்வார்னு வெயிட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கல. ஆண்டவரை நீங்க நம்பாததுனாலதான் நீங்க கடன் வாங்கிட்டீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பி இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களை அறியாமலே அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைச்சிருச்சு. நீங்க போய் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இப்ப சரி பண்ணலாம்னு சொல்லி நீங்க சரி பண்ணிட்டீங்க. பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய அவிசுவாசம். சோ எல்லாரும் தப்புதான் ஆண்டவரே, தப்புதான் ஆண்டவரே. உண்மைதானே? உண்மையான நம்புறீங்களா? இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சிஸ்டர் பிரதர். நீங்க இன்னைக்கு வெட்கப்பட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க அவமானப்பட்டு போய் நிக்கிறீங்க, இன்னைக்கு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க. நீங்க வேற எதுவுமே காரணம், அன்னைக்கு மட்டும் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல நீங்க ஃபெய்த் வச்சிருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்களை தள்ளி இருக்கவே மாட்டாரு. சோ யார் மேலன்னா கர்த்தர் மேல, கர்த்தர் மேல. உண்மையிலே நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஊழிய அனுபவத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 20 ஆண்டுகளில எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்கு முன்னாடியும் போய் கை நீட்டுறத நான் வந்து விரும்பவே இல்லைங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, மாத்துக்காக கொடுங்க, கடனா கொடுங்க, அப்புறம் தர்றேன், நிச்சயமா சொல்றேன், இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஒருவேளை அது கிடைக்கலன்னா கூட, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்கப்பா, நீங்க எனக்கு கொடுங்கப்பா. நீங்க ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கிற இந்த கேமரா, சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இருந்த கேமராவில் ஒரு 2 கேமரா வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் கேமரா, அடுத்த லோ ரேஞ்ச் கேமரா, அடுத்த கேமரா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேமரா. அன்னைக்கு அந்த கேமராவுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்குள்ள அந்த கேமரா வருது. எனக்கு ஒண்ணுமே தெரியல எப்படி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா, இந்த கேமரா வாங்கினா தான் அது நல்லா இருக்கும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவங்க சொன்ன உடனே நான் வந்து ஒரு பேப்பர்ல வந்து அதை பிரிண்ட் எடுத்து, அந்த பேப்பர்ல வந்து அந்த கேமரா அதுக்கு மேல, அந்த பேப்பர் மேல, அந்த படத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இது எங்களுக்கு பெரிய தொகை, இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இந்த சூழ்நிலை அது மிகப்பெரிய தொகை, அது இவ்வளவு தொகையை கொடுத்து நாங்க வந்து இந்த கேமரா வாங்க முடியாது, நீங்க தான் இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு ஒரு நோட்டீஸ் போர்ட்ல மட்டும் இந்த மாதிரி, ஆண்டவர் நமக்கு இந்த கேமரா வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம், தேவனே இந்த கேமராவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு அந்த ஜெப டீம் இடத்துல ஜெபிக்கிறதுக்காக நான் வந்து வச்சிருந்தேன். சர்ச்சிலையும் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஒரு கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம வந்து நிறைய விஷயத்தை ஷூட் பண்ணி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா நம்ம வெளியில கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சபையில இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களும் வந்து ரொம்ப அன்னைக்கு நெருக்கப்படுறவங்களா இருந்ததுனால ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு வந்துச்சு. பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் தான் வந்திருக்குது. நாங்க வாங்க போற கேமரா வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய். வந்த பணம் அன்னைக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தது 20,000 ரூபாய் வந்திருக்குது. எனக்கு அது ஒரு ஷாக்கா இருந்துச்சு. நான் என்ன நம்பினேன் அப்படின்னா, எப்படியும் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னா ஆண்டவர் இறக்கம் செய்வார், ஜனங்கள் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் நான் நிறைய இது பண்ணோன்னே 20,000 ரூபாய் வந்த உடனே ஷாக் ஆயிட்டேன் நான். ஆனா அமைதியா வச்சுட்டேன் நான். அதை குறிச்சு அப்படியே அமைதியா வச்சு 1 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கேமரா ஆண்டவரே இது உங்களுக்கு விருப்பமானதா இருந்தால் எனக்கு நீங்க தருவீங்கப்பா, இது உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கும், நீங்க கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதை வேற எந்த விதத்திலும் நான் வாங்க மாட்டேன்.
நம்முடைய திருச்சபையில வந்து அந்த கேமரா அன்னைக்கு இருக்கிற ஸ்டுடியோ ஒரு பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற 20,000 ரூபாயில கட்டி இன்னொரு 30,000 ரூபாய் கூட 50,000 ரூபாய் கட்டி இஎம்ஐல எடுத்துடலாம், மாசம் மாசம் இவ்வளவு கட்டிட்டோம்னா அந்த கேமரா நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு இஎம்ஐ கடனுக்காக சொன்னாரு. என்னமோ சொன்னாங்க. ஆனா நான் உண்மையிலேயே அந்த ஒரு டைம் திருச்சபையில அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சேன், விட்டுருவோம், கத்தர் பார்த்துக்கிட்டோம். பல மாதங்கள் தாண்டி அந்த ஒரு கேமராவுக்காக பல மாதங்கள் நான் வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்கு ஆண்டவருக்கு அதை தரணும்னு எனக்கு விருப்பம் இருக்குதோ, இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்ப தரணும்னு நினைக்கிறாரோ அப்ப தருவாரு. அது வரைக்கும் வெயிட். நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அது 2 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ நீங்க கொடுப்பீங்க. ஆனா நான் கடன் வாங்கி அதை வாங்க மாட்டேன். அது தப்பு. இன்று நான் நம்புறேன் கர்த்தர் அதுக்கப்புறம் அந்த கேமரா வாங்குறதுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அதன் மூலமாய் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் நம்புறேன் அன்றைக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னா, உங்களுக்கு விசுவாசம் நிறைய பேருக்கு குறைவா இருந்துச்சு, நம்பிக்கை குறைவா இருந்துச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் ஒரு கூட்டம் எந்த வியாதி வந்தாலும் மருத்துவமனைக்கு போக மாட்டோம், கர்த்தர் வச்சிருந்தா இருக்கட்டும், எடுத்துக்கிட்டா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போவோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம 80 வயசு 90 வயசு வரைக்கும் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுறேன். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். நீங்கள் 31 வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க மிக கவனமா இந்த இடத்துல கவனிக்கணும். வேதம் நமக்கு மிக அழகா இந்த இடத்துல சொல்லுகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, இந்த மாதிரி உன்னை சோதிக்கிறதுக்காக சத்துரு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வருது. என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து? நானா உங்களை மறுதளிக்கிறதா? நான் பின்மாறி போறதா? அப்படியெல்லாம் இல்லையே. காவலிலும் சாவலும் உண்மை நான் பின்பற்றுவேன். காவல் வந்தாலும் நான் உங்களை பின்பற்றுவேன், சாவு வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க என்ன மட்டும் அப்படி நினைச்சுக்காதீங்க. அவன் மேல அவனுக்கு மிகப்பெரிய கான்பிடென்ட் இருக்குது, தன்னம்பிக்கை, தான் மேல நம்பிக்கை. இந்த பேதுரு இது மட்டும் இல்ல, நீங்க ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போது எல்லாருமே போட்ல இருக்கிறாங்க, ஆண்டவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கான்பிடென்ட் பாருங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், வாடா அப்படின்னு. பொதுவாக இந்த பேதுருவை பொறுத்த அளவுல அவனுக்கு எப்பவுமே தன் மேல அவனுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும், தான் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு போகும்போது அதே போல இவன் 3 விசை மறுதளிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பி ஒப்புரவாயிருவான், மன்னிப்பு கேட்டுருவான். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் உண்மையை சொல்லுவான், ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீ அறிவீர். தான் மேல வச்சிருக்கிற கான்பிடென்ட் அது வரைக்கும் தன்னையே நம்பிட்டு இருந்தான். நான் காவலிலும் சாவலும் உண்மை பின்பற்றுவேன், அப்படியெல்லாம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன், நான் வந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு விழுகைக்கு பிற்பாடு இல்ல 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 இல்ல, நம்ம கான்பிடென்ட் எதுவும் இல்ல, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தாதான் செய்ய முடியும்னு அறிக்கை செய்யற. அதான் சொல்றேன், ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். உங்களுக்கு தான்ப்பா தெரியும், எனக்கு நான் அடிக்கடி விழுந்து போறேன்ப்பா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கினதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்க மேல நீங்க வச்சிருந்த அந்த கான்பிடென்ட் தான் காரணம். உங்க வேலை மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட், உங்க வருமானத்தின் மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட். நான் சொல்றேன், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களை குறித்து ஒரு பெரிய உயர்வான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது தவறு அல்ல.
உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் சொல்லுவான் தன் மேல நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உண்மைதான். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தவறல்ல. ஆனா ஒரு பெரிய கான்பிடென்ட், அதிகமான கான்பிடென்ட், கடவுளை விட நான் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதான் அடிக்கடி நான் என்ன பொறுத்தளவு சொல்லுவேன், உலகத்தானுக்கு தன்னம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை என்ற மட்டும்தான் இருக்குது. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய கான்பிடென்ட்னால அல்ல, என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையினாலே அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால நான் எல்லாம் செய்வேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலகத்தான் எந்த இடத்துல பார்த்தாலும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு எழுதிட்டே போட்டுருவாங்க. தன்னம்பிக்கை தான் உன்னை வளர்த்தும், தன்னம்பிக்கை தான் உன்னை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவுல இல்ல, கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்பிக்கை. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் செய்து முடிப்பார். சோ இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நான் கட்டிடுவேன், நான் கொடுத்துருவேன், எனக்கு வயசு கம்மியா தானே ஆகுது, எனக்கு இப்படி இருக்குல்ல, எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது இல்ல, எனக்கு இந்த வேலை இப்படி வருமானம் வருது இல்ல, என் மேல நம்பிக்கை. ஆனா உங்க மேல அன்னைக்கு நீங்க நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் ஒருவேளை இந்த சூழ்நிலையெல்லாம் மாத்திட்டாருன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை என்ன சொல்றாரு, நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருந்தா நிறைய பேர் இன்னைக்கு கடன் வாங்க மாட்டீங்க. சோ கடன் வாங்குறதுக்கு ஏன் தப்பு அப்படின்னா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சதுனால அது தவறு என்று நான் கருதுறேன். எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க மேல நம்பிக்கை வேண்டாங்க. நான் செஞ்சிருவேன் அப்படின்னு செய்யக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை விட எனக்கு உள்ள இருக்கிறவர் மேல எனக்கு நம்பிக்கை. என் சரீரம் பலவீனமானதுதான், என் மூளை அது குறைவானதுதான், என் பலன் குறைவுதான். ஆனா எனக்கு உள்ளே இருக்கிற ஆண்டவர், என்னை வழி நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்க போய் நின்று இருக்க மாட்டீங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் தான் நம்பி இருப்பீங்க. அவர் செய்வாரு, அவர் மேல எனக்கு எல்லாமே இருக்குது, அவர் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்க அவர் மேல சொல்லுவீங்க. ஆனா அவர் மேல நம்பிக்கையை குறைச்சு உங்க மேல நம்பிக்கை வந்ததுனாலதான் நீங்க நிறைய பேர் போய் கடன் வாங்கிட்டீங்க. சோ இப்போ சொல்லுங்க, தப்பா சரியா? சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்குறது ஏன் தப்புனா, நீங்க கடன் வாங்குறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஃபெய்த் இல்லாதனால தான் வாங்குறீங்க. நம்பர் 2, நீங்க கடன் வாங்குறது ஏன் தவறுன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் நீங்க கடன் வாங்குறீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம், மிக முக்கியமான காரியம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை, அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்கள் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த அதிகாரத்தை வாசிங்க. சாலோமன் மரித்து போனான். அவனுடைய சார்பில் இப்போ அவனுடைய மகன் ரெகொபெயாம் இங்கே ராஜாவாக அமர்ந்திருக்கிறான். அப்போ அவன் ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது தேசத்துல இருக்கிற எல்லாருமே வராங்க. பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா எங்கள்கிட்ட நிறைய டாக்ஸ் வாங்கிட்டாரு, அவர் ஒரு காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாரு, ஒரு காலத்துல தங்கம் வெள்ளி எல்லாம் அவருக்கு வந்துருச்சு, ஆனா அவர் 1000 கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போனதுனால எவ்வளவோ ஆசீர்வாதமா இருந்தாரோ அத்தனையும் அவர் இழந்துட்டாரு, அதனால எங்கள் மேல வரிய சுமத்திட்டாரு. இப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவர் சுமத்தின வரிகள் எல்லாம் எங்களால கட்ட முடியல, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாரத்தை கம்மியாக்குனா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா, சாலமன் ராஜாவுடைய மகன் சின்ன ராஜா சொல்றாரு, தன்னுடைய பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஆலோசனை கேட்கிறாரு. அதான் தான் கூட வளர்ந்த வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு, முதியவர்களிடத்திலேயே ஆலோசனை கேட்கிறாரு. முதியவர்களிடத்துல ஆலோசனை கேட்கும் போது முதியவர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி கொடுத்துருங்க, ஏன்னா ஆமா உண்மைதான், ரொம்ப கஷ்டம் தான், நீங்க கொஞ்சம் இறங்கி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாலிபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை எப்படி இறங்க போக முடியும், அவங்கள்ட்ட எல்லாம் மதிப்பெல்லாம் இழக்கக்கூடாது, நம்ம இறங்கி போக கூடாது, நம்முடைய பெருமையை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது, நீங்க சொல்லுங்க எங்க அப்பா அப்படி எங்க சவுக்கால தண்டிச்சாரா, நான் தேள்னால தண்டிப்பேன். அவங்க சொன்ன உடனே தன்னுடைய மதிப்பை மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய கெத்தை காமிக்கணுன்றதுக்காக ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன்.
நான் எங்க அப்பாவோட உங்களை நடத்துவேன். சொன்ன உடனே வேதம் சொல்லுது, ஒரு கூட்டம் அப்படியே இஸ்ரவேல் கோத்திரம் அப்படியே பிரிஞ்சிடும். இவருக்கு கொஞ்சமும் மோஸ்ட் பாகம் இன்னொரு பக்கமாய் பிரிந்து போய்விடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பிரிவினை வந்துடும். இவரை ராஜாவா ஏத்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, தாம் மேல இருக்கிற அந்த மதிப்பை, பெருமைய, அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மனுஷன் அவங்களுக்கு முன்பாக தோற்று போய் விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கடன் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்க கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் கடன் வாங்கிறீங்க. கெத்தா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும், கெத்தா இருக்கணும். அவங்க கெத்த கார்ல வந்து இறங்குறாங்கல்ல, நான் என்ன அவனோட குறைஞ்சவனா? நான் என் கெத்த காமிக்க வேண்டாமா? நிறைய பேர் கடன் வாங்கினது தங்களுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக. அதுக்கு வேற டயலாக் வேற நிறைய பேர் பேசுறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செல்வ சீமானா இருக்க வேண்டாமா, நான் அப்படி இருக்க வேண்டாமா, நான் கார்ல ஏறி போனா கர்த்தருக்கு தானே மதிப்பு, நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தா கர்த்தருக்கு தானே மதிப்பு, நான் வந்து பெரிய பங்களா கட்டினா ஆண்டவருக்கு தானே மதிப்பு. இருக்கட்டும்பா, கர்த்தருக்கு மதிப்பு தான். என் வீட்டுல வசனம் தானே தொங்கும், என் கார்ல வசனம் தானே ஒட்டுவேன், அதன் மூலமா ஆண்டவருக்கு தானே மகிமை. சரி சரி, அதுக்காக உங்க கெத்த காமிக்கிறதுக்காக நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்கு தரட்டும் அந்த ஆசீர்வாதத்தை. நான் விரும்புறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க கார் வைக்கணும்னு நான் விரும்புறேன், நீங்க பங்களாவில் குடியிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும், உங்களை பார்த்து நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அப்படி கார்ல வர்றது தப்பு இல்ல, அப்படி பங்களாவில் குடியிருக்கிறது தப்பு இல்ல. ஆனா உங்க பெருமையை காமிக்கணும்ன்றதற்காக கடன் வாங்குனீங்களே, கடன் வாங்குனீங்களே, அதுக்கு தானே கடன் வாங்குனீங்க, அதுக்கு தானே கடன் வாங்குனீங்க. வேணாம், நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாளையில பாத்தீங்க அப்படின்னா, நான் தனியா சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, எனக்கு சமைக்க தெரியாது. ஒரே சாப்பாடை தயிர் சாதமும் முட்டை, தயிர் சாதம் முட்டை அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நம்ம வந்து எந்த விசுவாசி வீடுகளிலையும் போய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு அப்போ இல்லை, சுத்தமா இல்லை. எனக்கு சமையல் பெருசா தெரியாது. அப்போ எங்களுடைய கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல் அப்படின்னா ஏழைகள் சாப்பிட்றதுக்கான ஒரு ஹோட்டல். அதுல வந்து எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ஒரு வாரத்துல ஒரு மூலையில அந்த இடத்துல வந்து யார் சாப்பிட வருவாங்க அப்படின்னா, இந்த இந்த டிச் எல்லாம் கிளீன் பண்றாங்களா, மாநகராட்சியில வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும் அது. நான் உண்மையிலே சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நான் அந்த இடத்துல தாங்க சாப்பிட்டேன், அங்கதான் சாப்பிட்டேன். இன்றைக்கு கூட இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாகி விட்டேன். இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நினைச்சா எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வேணாலும் சாப்பிடலாம். அதனால பெரிய ஹோட்டல்ல சாப்பிடலன்னெல்லாம் சொல்லல, நான் சாப்பிட்டுருக்கிறேன், பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கிறேன், பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனா நான் தனியா சாப்பிட போனேன் அப்படின்னா, உண்மையில எப்பாவது நான் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து வீட்டுல இல்லைன்னா பாஸ்டம்மா ஊழியத்துக்கு போனாங்க, இப்ப காலையில டிஃபன் வந்து வெளியே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நிறைய நேரத்துல வண்டி எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம அங்கதான் போயிருக்கிறேன். ஒரு நாள் போய் வண்டியை நிறுத்திட்டு வரும்போது பையன் கேட்கிறேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்க இங்க அப்படின்னு. டே, நான் ரெகுலரா ஏதாவது வெளியே வீட்டுல பாஸ்டமா ஏதாவது ஊழியத்து போயிட்டாங்கன்னா இங்கே தாண்டா ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. நான் அதை வெட்கப்படவே இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையே, வெட்கப்படவே இல்லை. அதை வந்து நான் குறைவா நினைக்கவே இல்லை. அவன் நல்லா செய்யறாங்க, சூடா செய்யறாங்க, அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பெருசா உட்கார வச்சிருக்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட உட்கார வச்ச ஆண்டவர் சாப்பிட வச்சிருக்கிறார். ஒரே சாப்பாடு 4000 ரூபாய் கட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னப்பா இவ்வளோ காசு, நம்ம சாப்பிட்டா எவ்வளோப்பா சாப்பிடுவோம், அப்படியெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. கர்த்தர் அப்படி வச்சிருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என் கெத்த காமிக்கணும்ன்றதற்காக எந்த பொருளையும் வாங்கினதும் இல்லை, எந்த இடத்துல போய் நின்னதும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கா ஆண்டவர் தரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட நான் ரொம்ப அன்பா சொல்றேன், மகன், கெத்து காமிக்கிறதற்காக நீ பொருளை வாங்காத, உன் பெருமையை காண்பிக்கிறதற்காக நீ வந்து பொருளை வாங்கிக்காத. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செய்து ஒப்பு கொடுங்க பிரதர். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே தப்புதான் சொல்லுங்க, தப்புதான் சொல்லுங்க. உண்மைதாப்பா, என் பெருமையை காமிக்கிறதாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி சீன் போடணும் தாப்பா நான் வாங்கினேன், அவன் முன்னாடி தாழ்ந்து போக கூடாது தாப்பா வாங்கினேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நாளைக்கு கர்த்தர் திரும்ப உங்களை தூக்கி எடுப்பாரு. சோ நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரு.
உங்களை இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் தூக்கி எடுக்க முடியாது. எத்தனை பேர் நிரூபிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப தவறு. நிரூபிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கடன் நிரூபிக்கிறாங்க. நான் தான் என்ன பெரிய தப்பு, என்ன பெரிய தப்பு இல்ல, தப்பு என் பெருமையை காண்பிக்கிறதுக்காக வாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. சோ நம்பர் 4, நான்காவதாக இந்த கடன் வாங்குறது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சோ 1 ராஜாக்களில் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு இளம் தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனுடைய தீர்க்கதரிசியாய் அவனை அபிஷேகித்து அவன் ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவர் அனுப்பி விடுறார். ஆனா ஆண்டவர் ஊழியத்திற்காக அனுப்பி விடும் போது, நீ அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, உன் மூலமா நான் நிறைய அற்புதங்களை செய்வேன். ஆனாலும் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. நீ போனியா, போயிட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டு நீ நான் சொல்ற வழியா நீ வந்து சேர்ந்துரு, நீ வேற எங்கேயுமே போக கூடாதுன்னு ஆண்டவர் போகும்போதே சொல்லி அனுப்பினார். நம்ம ஆண்டவர் தான் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாற மாட்டாரு. இவன் அதே மாதிரி போறான். அங்க போனவன ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. பலிபீடம் வெடிச்சு சிதறது, கை நின்றுது. அவங்க ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்த உடனே அந்த ராஜாவிடத்திலே இருக்கிற 2 பேர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயசான தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க, அவங்க போய் தன்னுடைய அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, நீங்க என்ன பெரிய தீர்க்கதரிசி, அவன் சின்ன வயசு, ஆனா போட்டு கலக்குன்னு கலக்குறாரு, என்ன மிராக்கல், கை நீட்டுனா அப்படி நடக்குது, பலிபீடம் வெடிச்சு சிதறதுன்னா அவங்க அப்பாட்ட அப்படியே பெரிய புகழ்ச்சியா சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசை, அவரை எப்படியாவது வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை. அதான் எல்லாருக்கும் வர்ற ஆசை தானே. இந்த ஊழியக்காரங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் ஊழியக்காரங்களுடைய ஊழியம் வந்து நல்லா இருக்கும் போது நிறைய பேர் அவங்க மேல அன்பு ரொம்ப அதிகமா வச்சு அவங்கள தப்பா நிறைய நடத்துறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லதுதான் செய்வாங்க பாஸ்டருக்கு, ஆனா ஊழியக்காரனை பொறுத்த அளவுல யாருமே, மற்றவங்க யாருமே அவங்கள பாசம் காமிக்க முடியாது. லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் ஆண்டவர் மட்டும்தான். அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நிறைய பேர் நானும் நேசிக்கிறேன், நிறைய பேருக்கு பிள்ளையா, நிறைய பேருக்கு சகோதரனா, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அதிகமா நீங்க நேசிச்சிட முடியாது. ஒரு லிமிட். ஓகே ஓகே. ஏன் அப்படின்னா எங்களை கேர் எடுக்கிறது, எங்களை அதிகமாய் நடத்துறது கர்த்தர் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தீர்க்கதரிசி வந்து அப்படி நினைச்சது தப்பு இல்ல. ஆனா அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கும் பிளஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல வைங்களேன். ஆனா இவர் சொல்லிட்டாரு, இல்ல ஏசப்பா வந்து என்ன வந்து எங்கேயும் இருக்க கூடாது, என்ன வந்துடணும்னு சொல்லிட்டாரு, நான் போகணும் அப்படின்னு. இவர் கூப்பிட்டு வராததுனால அதான் அந்த அன்பின் மிகுதியில போய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடா இப்பதான் ஏசப்பா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்னை கண்டிப்பா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாரு. சில நேரத்துல மற்றவங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு நம்ம பொய் சொல்றதுக்கு நடத்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. பொய் சொன்ன உடனே இவரை நம்பிட்டு போவாரு, போய் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம் கொன்றும். சோ வயதான ஒரு தீர்க்கதரிசி தன்னை அழைக்கிறாரே என்று சொல்லி அவர் மேல கொண்ட அந்த பரிதாபம் அவரை தன்னுடைய உயிரையே எடுத்துருச்சு. சோ நம்பர் 4, நான்காவதாக, நீங்கள் தேவனை விட மனிதர்களிடத்திலே காண்பித்த பரிதாபம் இன்னைக்கு உங்களை எங்க நிறுத்திச்சுன்னா கடன்காரங்களா கொண்டு வந்து நிறுத்திருச்சு. பிரதர், நீங்க கடன் வாங்குறது தப்பு. பிரதர், சிஸ்டர், நீங்க கடன் வாங்குறது தப்பு. சிஸ்டர், ஏன் தெரியுமா? நீங்க கடன் வாங்கி நீங்க சாப்பிடல, நீங்க கடன் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்க கடன் வாங்கி நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணல, நீங்க கடன் வாங்கி கார்ல போகல, பங்களாவுல போகல. ஆனா நீங்க கடன் வாங்கினது எதுக்காக கடன் வாங்கினீங்க தெரியுமா? ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை நேசிக்காத ஏதோ ஒரு மனிதன் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேல பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு பரிதாபப்பட்டு பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் வேதனையோட இருக்கிறத பார்த்தா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. நான் ஏற்கனவே கூட ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறேன். நான் கண்கூடா பார்த்தேன். ஒரு 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 லேடி உங்களுக்கு வந்து கடனை வாங்கி கொடுக்குறாங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும், அந்த கடன் வாங்கி கொடுத்த நபர் இவங்களை டார்ச்சர் பண்ணி இவங்க 2 பேரும் ஒல்லி ஆயிட்டாங்க. இருந்த காரை வித்துட்டாங்க, பைக்ல வராங்க. அதே ஸ்கூல்ல
அதே இடத்துல இவங்க வாங்கி கொடுத்த அந்த 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 லேடி வர்றாங்க, கார்ல வர்றாங்க, கெத்தா வர்றாங்க. இவங்க ஒல்லியாயி, இவங்க வாங்கி கொடுத்தது, இவங்க ஜாமீன் மட்டும் வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நடந்தது விடட்டும், இனி 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 கர்த்தர் அப்படிப்பட்டதை வைக்க மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கொஞ்சமாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கு. நிறைய பேர் கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, மற்றவங்க மேல பரிதாபப்பட்டு, நான் சொல்றேன், சொந்த சகோதரன் மேல கூட நீங்க ஆண்டவரை விட பரிதாபப்பட முடியாது. சொந்த சகோதரன் கஷ்டப்படுறான், சொந்த சகோதரி கஷ்டப்படுறா, சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான் பைபிள் சொன்ன உடனே ஐயோ பாஸ்டர், நான் சொல்றேன் அன்பு கூறணும். அன்பு கூறுறது ஆண்டவர் உங்களை நேசிக்க சொல்றாரு. ஆனா ஆண்டவரே செய்யாத ஒண்ண நம்ம செய்ய முடியாது. நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு மிச்சம் இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்ல, உங்களுக்கு நிறைய இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா உங்களுக்கே இல்லாத போது இன்னொருத்தரிடத்துல வாங்கி கொடுக்கிறது, அது ஆண்டவரை விட நீங்க அதிகமான பரிதாபம் காண்பிக்கிறீங்க. கர்த்தரை விட பரிதாபம் காண்பிக்கிறீங்க. நம்ம திருச்சபைக்கு ஒரு சிஸ்டர் அழுகையோடு வந்தாங்க. அப்படியே தலையில அடிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் கேட்ட, பாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தம்பி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டான். போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு. அவனை ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். அவங்க மனைவி எங்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்க கணவனார் இடத்துல போய் கேட்டேன், இந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா, நம்ம எதை வச்சு நம்ம கொடுப்போம், அதனால விட்டுரு, அவங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்குவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னாரு. ஆனா என் தம்பி மேல வச்ச பாசத்தினால நான் ஒண்ணு பண்ணேன். எங்க கணவனாருக்கு தெரியாம எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து அந்த மனைவி கையில கொடுத்து, இதை வச்சு நீ பணத்தை எடுத்து தம்பி வெளியே வந்து 2 மாசத்துக்குள்ளே எனக்கு திருப்பி கொடுத்துரு, அவருக்கு தெரியாம இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். என் தம்பி வந்துட்டான் வெளியே. 2 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 3வது வருஷம். இன்னும் என் தம்பி பத்திரத்தை திருப்பி எனக்கு கொடுக்கல. இப்ப கேட்டா அவன் வந்து உன் பாடு அப்படின்னு சொல்றான். என் கணவனார் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பத்திரத்தை கேட்கிறாரு. நான் பத்திரத்தை எப்படி சொல்லுவேன்னே தெரியல. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா என் கணவனார் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அழுதாங்க. உங்க தம்பிகிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா, என் தம்பிகிட்ட கேட்டேன் பாஸ்டர், ஆனா அவன் கையை விரிச்சிட்டான். அவன் என்ன திட்டுறான், அவன் மேல பரிதாபம் காமிச்சேன். கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறணும், உதவிகள் நிறைய பேருக்கு செய்யணும். ஆனா அதே நேரத்துல கடவுளை விட இரக்கம் பாராட்டி ஆண்டவர் செய்யாத ஒண்ண, உங்களுக்கு கொடுக்காத ஒண்ண, நான் சொல்றேன், இன்னொருத்தருக்கு ஒரு உதவியை நீங்க செய்ய வேண்டியதா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் கையில. உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் செய்யணும் சொல்வார். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா உங்க கையில கொடுத்துட்டு நீ போய் செய்வாங்களே அப்படின்னு சொல்லுவார். நீங்க செய்யலைன்னா தப்பு. ஆனா அதே நேரத்துல உங்க கையில அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒண்ண உங்க கையில ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நோ, உங்க கையில கொடுக்கல அப்படின்னா நீங்க செய்யணும்னு நினைக்கல, கர்த்தரே செய்யணும்னு நினைக்கிறேன். அதை ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? சோ நீங்க கடன் வாங்குறது தப்பு. ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கடன் வாங்கினது ஆண்டவரை விட அதிகமா பரிதாபம் காமிச்சுதான் கடன் வாங்குறீங்க. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, தப்புதான் ஆண்டவரே. சோ நம்பர் 5 வாசிக்கலாம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எண்ணாகமம் 22வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் பிலேயாமிடத்திற்கு வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போராரின் குமாரனாகிய பாலாக்கு என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வருகிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்கள் என்னை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலையிலே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். இந்த சம்பவத்தை நீங்க
ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஃபுல்லா வாசிங்க. அப்படின்னா இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி உங்களுக்கு பலருக்கு தெரியும். இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக பாலாக்கு வந்து ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்கிறார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வந்து சபிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கறீங்களோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆண்டவரே வாலண்டியரா பேசுறாரு. யார்ப்பா அவங்க கூட வந்திருக்கிறது? இந்த மாதிரி பிலேயாம் அனுப்பி விட்டு ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வேணாம், அவன் கூட நீ போகாத, அந்த ஜனங்களை சபிக்கவும் முடியாது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லிட்டார். இவரும் அதே போல அந்த கூட்டத்தில் போய் நான் வர முடியாது, ஆண்டவர் என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டாரு, அனுப்பி விட்டாரு. ஆனா பாலாக்கு வந்து இந்த பிலேயாமுக்கு ஆசை காமிக்கிறான். உனக்கு அதை தந்துருவேன், உனக்கு இதை தருவேன், உனக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஆசையை காமிச்சு ஆசையை தூண்டி, ஏற்கனவே ஒரு டைம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டார். அத நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். அதை திரும்ப 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 உங்க மனசுக்குள்ள அந்த ஆசையை வச்சுட்டு ஆண்டவரே மாற மாட்டீரோ, ஆண்டவரே செய்ய மாட்டீரோ அப்படின்னு கேட்கிற மாதிரி ரெண்டாவது டைம் ஒரு டைம் கேட்கிறேன், ஆண்டவரே இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி போ, சரி போ போன்னு சொன்ன ஆண்டவருக்கு வந்து பயங்கரமான கோவம். அதான் பொதுவா வந்து கணவன் மனைவியை பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா கணவனார் சொல்லு வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. திரும்ப இவங்க மேல ஆசை வச்சோம்னா இல்ல 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 அப்படின்னு பேசணும்னா சரி 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 போ, போய் தொலை அப்படின்னு சொன்னாலும் இவருடைய மனசுக்குள்ள சே நம்ம ஃபீலே புரிஞ்சுக்கல பாரு அப்படின்னு சிலர் நினைப்பாங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவரும் தீர்க்கதரிசியை அவ்வளவு நேசிச்சாரு. அவ்வளவு நேசிச்சதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ போக வேணான்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. திரும்ப 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 ஆண்டவரிடத்துல போய் கேட்டதுனால ஆண்டவர் கோபமா தான் சொல்றாரு, போ அப்படின்னா. ஆனா போற வழியில ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. இத்தனையும் தாண்டிட்டு தான் மனசின் மேல இருந்த அந்த பொருளாசையினால சபிக்கிறதுக்காக போய் நின்னான். சோ கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, நிறைய பேர் கடன் வாங்குறதற்கு காரணம் நீங்க ஆசை கொண்டதுனாலதான். உங்க ஆசைகள் தான், உங்க ஆசை தான் நிறைய நேரத்துல கடன் வாங்க வச்சிருச்சு. யாரோ ஒருத்தர் உங்களை ஆசை காமிச்சாங்க, உனக்கு அதை தர்றேன், உனக்கு இதை தர்றேன், இத்தனை 5 ரூபா போட்டேன்னா 10 ரூபா வரும், 10 ரூபா போட்டேன்னா 100 ரூபாய் வரும், 100 ரூபாய் 200 ரூபாய் மாறிடும். கவனிங்கள், இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிங்கள், லாட்டரி சீட்டுனால வருகிற பணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். அதே போல இப்ப நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை நீங்கள் மறக்காமல் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தயவு செய்து எவ்வளவு சீக்கிரமா நீங்கள் வெளியே வர முடியுமோ வந்துருங்க, எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துருங்க. ஏன் அப்படின்னா அந்த பணம் உழைக்கிற பணம் அல்ல, அது எப்படிப்பட்ட சூதாட்டத்திலயோ எதுல நடக்குதுன்னே தெரியாது. பணத்தை 10 லட்சம் ரூபாயை போட்டுட்டு இது பெருகுமா 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 பெருகுமான்னு சொல்லி நிறைய பேர், அதுவும் லாட்டரி சீட்டும் ஒண்ணுதான். என்ன பொறுத்த அளவுல ஷேர் மார்க்கெட்டும் லாட்டரி சீட்டும் ஒண்ணுதாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, நீங்க செய்யறீங்க, ஞானமா இருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, அது வேற. அது என்னன்னா அந்த ஆசை காமிக்கிறது தான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேரை கடனுக்குள்ள எப்படி தள்ளுறாங்கன்னா ஆசையை காமிச்சிடறாங்க, ஆசையை தூண்டி விடுறாங்க. அந்த ஆசைக்கு அடிமையான நிறைய பேரு கடன்காரர்களாய் மாறிடுறாங்க. இல்ல, போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தரிசனம் தேவைதான், ஆனா ஆசை தேவையில்லை. தரிசனம் நான் வளரணும், நான் பெரிய ஆளா ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தணும், இது தரிசனம். நீ உன் தரிசனத்தினுடைய விரிவாக்கு, எல்லைகள் விரிவாக்கட்டும், நிறைய செய்யணும்னு ஆசைப்படுங்க, அதெல்லாம் தப்பு. ஆனா பேராசை, பண ஆசை, யாரோ ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க கடன் வாங்குறது ஏன் தவறு அப்படின்னா, ஆண்டவரே உண்மை அப்படிதான்ப்பா, எனக்கு நிறைய ஆசை, யாரோ எனக்கு ஆசையை காமிச்சிட்டாங்க, அதனாலதான்ப்பா, அதனாலதான்ப்பா. சோ நெக்ஸ்ட் நம்பர் 6, 6வது ஏன் கடன் வாங்கினது தப்பு அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை நம்ம எடுக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம்.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்கே இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த சவுல் ராஜா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, எப்பா நீ இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது. பொதுவாகவே இந்த சவுல் ராஜா, நீங்கள் இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, பொதுவாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, பில்லி சூனியக்காரர்களை நீ பக்கத்திலேயே வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது எழுதப்பட்டிருக்கும். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, சூனியக்காரியை உயிரோட வைக்க வேண்டாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சட்டம் என்னன்னா, சூனியம் பார்க்கிறவங்களை நீ உயிரோட கூட வைக்க கூடாது, உன் தேசத்துல அவங்க இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதே போல இந்த சவுல் ராஜா ராஜ்யபாரம் பண்ணும் போது அந்த மாதிரி நிறைய செஞ்சாலும், ஆனா கடைசியில இவர் யாருக்கு முன்னாடி போய் நின்னார்னா, சூனியக்காரி அம்மாவுக்கு முன்னாடி தான் போய் நின்னார். சோ ஞானமாய ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தர் சமூகத்துல நின்று இருப்பாருன்னா ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆண்டவர் பேசியிருப்பாரு, ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு, அவருடைய ஜீவனாவது நல்லா இருந்திருக்கும். ஆனா ஞானமே இல்லாம எந்த சூனியக்காரிய உயிரோட வைக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லி ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சூனியக்காரிய அழிச்சாரோ, அதே மனுஷன் சூனியக்காரி இடத்துல போய் நின்னாங்க. கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, நீங்க ஞானத்தோட அல்ல, நீங்க ஞானம் இல்லாதவர்களா இருந்ததுனாலதான் கடன் வாங்கினீங்க. உங்க ஞான குறைவு, உங்க ஞான குறைவு. நீங்க ஞானமா இருந்திருந்தீங்கன்னா அந்த கடன்ல போய் வாங்கியிருக்க மாட்டீங்க. சோ ஆண்டவரே, நான் ஞானத்துல குறைவுள்ளவனப்பா, குறைவுள்ளவன். நம்பர் 7, கடைசியா கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, அம்னோனுக்கு தாவீதுனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தார். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இதை குறித்து நான் பல விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீதுனுடைய மகன் அம்னோன், வேதம் சொல்லுகிறது, இந்த அம்னோனுக்கு ஒரு சிநேகிதன். இந்த சிநேகிதனை குறித்து வேதம் சொல்லுது, அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த அம்னோனுக்கு தன்னுடைய சகோதரி மேல மோகம் வருது, இச்சை வருது. இந்த இச்சை வந்த உடனேயே தன்னுடைய உடம்பு அவனுக்கு மெலிஞ்சு போகுது. உடனே அவனுடைய ஃப்ரெண்டு அவன் கேட்கறான், என்னாச்சுடா நீ அடிக்கடி இப்படி மெலிஞ்சே போயிட்டு இருக்கிறீ, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் தன்னுடைய நண்பனிடத்துல ஓப்பனா சொல்றான், இந்த மாதிரி தான்டா நான் அவன் மேல ஆசை வச்சிருக்கிறேன், அதனாலதான் என் உடம்பு மெலிஞ்சு போகுது. உடனே அந்த தந்திரவாதியான அந்த யோனதாப் இந்த அம்னோனை தவறா வழி நடத்திடுவான், ராங்கா நடத்திடுவான். அவன் குணப்படாதவன். வேதமே சொல்லுகிறது அவன் மகா தந்திரவாதி, அவன் மோசமானவன், அவன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளு, அவனுக்கு ஆண்டவர் பயமே இல்லை. கவனிங்க, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கடனிலே சிக்கி இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, உங்களை யாரோ ஒருத்த தவறாய் வழி நடத்தி இருக்கிறார்கள், தவறா வழி நடத்தி இருக்கிறாங்க. கடன் வாங்கினது ஏன் தப்பு தெரியுமா பிரதர்? உங்களை சரியா வழி நடத்துகிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் திருச்சபையில தெரியும், இந்த குழு இருக்கு பாருங்களேன், இந்த குழுவுல பணம் எடுக்கிறது. சகோதரிகள் இதுல நிறைய ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சகோதரிய எத்தனை லட்சம் ரூபாய் எடுக்க சொல்லி இவங்க நிறைய பேருக்கு ஜாமீன் நிக்க சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுங்க. குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. தவறான வழி நடத்து. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, வாங்கடா ஈஸியா கிடைக்குதுடா. அவன் சொல்லி நம்பி அவங்கள்ட்ட போய் 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து தவறான ஒரு வழி நடத்துதலுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், என்னை கைட் பண்ணிட்டாங்க, என்ன அந்த மனுஷன் தவறா வழி நடத்திட்டான், நான் இன்னைக்கு கடன் வாங்கியிருக்க மாட்டேன், ஆனா அவன் ரொம்ப எனக்கு சொன்னான், அது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னா இன்னைக்கு நான் சிக்கிட்டேன். ஆண்டவர் வேற ஒண்ணுமே உங்களிடத்துல கேட்கல. இந்த ஃபர்ஸ்ட் நாள் கடன் பிரச்சனையுடைய நிரந்தர தீர்வு இந்த ஜெபத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன். பிரதர், சிஸ்டர், ப்ளீஸ் கடன் வாங்குறத தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 காரணங்கள் இருக்கலாம். பாஸ்டர்,
நீங்க என்ன பார்த்து கூட என் மேல கோபமா கூட சொல்லலாம். என்ன பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வாங்குற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? இன்னைக்கு என் பிள்ளைய உயிரோட பார்த்திருக்க முடியாது, இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க முடியாது. 1000 காரணம் நீங்க சொன்னாலும், இப்போ உங்கள்ட்ட 7 காரியத்தை சொன்னேன். இந்த 7 காரியத்துல ஏதோ ஒண்ணுனால தான் நீங்க இந்த கடனை வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த 7 காரியத்தோட ஒப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப தெரியும். தப்பு தானே? தப்பு தானே? முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு இல்லைன்னா எழுப்பி நின்னுட்டு இன்னைக்கு தப்புன்னு ஒப்பு கொடுத்தாலே அடுத்த நிமிஷத்துல ஆண்டவரை பொறுத்த அளவுல கவனிங்க, ஏசப்பாவை பொறுத்த அளவுல யார் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, நிரூபிக்கிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தப்புன்னு சொல்லுங்க, அடுத்த நேரத்துல அடுத்த நிமிஷத்துல உங்களை தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டார். ஹெல்ப் பண்ணவே மாட்டார். நான் என்ன தப்பு பண்ண, நான் என்ன தப்புன்னு கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு வரும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பண்ணது தப்பு, அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் தன்னை நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கோபம் அவன் மேல இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சான், யார் அவன் கிட்டத்தட்ட 9 மாசம் பக்கத்துல வந்து அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு நல்லவனா தான் வாழ்ந்துட்டு இருந்தான். எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து ராஜாவா தான் இருந்தான். அவன் மனசாட்சி குத்தவே இல்லை. 9 மாசம் பக்கத்துல ஜாலியா தான் இருந்தான். ஏன் அப்படின்னா, ராஜாக்கள் செய்யாதான் நான் செஞ்சுட்டேன், ராஜாக்கள் 10 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, 20 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தனக்குள்ளேயே தப்பு இல்ல அப்படின்ற ஒரு உள்ளத்தை கொண்டு வந்துட்டான். நிறைய பேர் இன்னைக்கு பெரிய செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பிசாசு உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு மிகப்பெரிய விதை என்னன்னா, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு சொல்லாததுதான். அவன் மிகப்பெரிய தந்திரசாலி. தப்புன்னு சொல்லல அப்படின்னா அதான் நியாயப்படுத்துறான். என்ன யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன், இல்ல ஆண்டவரை பொறுத்த அளவுல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தப்புன்னு சொல்லணும். அதற்கு பிறகு இந்த தாவீது வந்து மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்துல, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு 51வது சங்கீதத்தை எழுதுறாரு. ஆண்டவர் திரும்பவும் அவனை தூக்கி இருக்கிறார். சோ இன்னைக்கு இந்த கடன் வாங்கினது தப்புன்னு நீங்க சொல்லி அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணது, நீங்க முழு மனதோட தப்புதான்ப்பா தப்புதான்ப்பா சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கணும்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சாட்சியா நிறுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய கை நிறைய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல வாசிச்சது மாதிரி நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் கடன் கொடுக்க வைப்பார். ஆண்டவர் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வைப்பார். இது நடக்கும். இந்த 7 நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். தேங்க்யூ ஜீசஸ்.